Stop it! Stop it! Stop it! டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆப்ரேஷன்னா அதுக்கு எப்போவுமே 2 பிளான் இருக்கும். ஒன்று பிளான் ஏ, இன்னொன்று பிளான் பி. நீ இப்போ மாட்டினது பிளான் பி. சொல்லு, எதுக்காக பிளாக்மெயில் பண்ணீங்க? ஃபாதர், ஜெசிகா, வித்யா, எங்கள் அண்ணி அபிநயா, இன்னும் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர். அதை நீ தான் சொல்லணும். ரெக்கார்ட். நான் பயப்படல. என்னைக்கு நாங்கள் செஞ்ச தப்பு தெரியுதோ அன்னைக்கு மற்றவங்க செஞ்ச தப்பும் தெரியதானே போகுது. அதான் கேட்குறேன், ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது? டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? டாக்டர்ஸ் மட்டுமா? ஜெசிகா, ஸ்கை டிவி எம்டியோட ஒய்ஃப். அவள் பெரிய கிரிக்கெட் ஃபேன் மட்டும்தானே தெரியும். ஆல்ரவுண்டர் வினோத் மேக்ரா மேலே பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஃபேன். ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணா தெரியுமா? தனக்கு பிறக்க போகிற குழந்த அவனை மாதிரியே கிரிக்கெட் பிளேயராக இருக்கணும்னு வெறி. அதுக்கு அதே கிரிக்கெட் பிளேயரோட உயிரினக்கில் பல லட்சம் கொடுத்து வரம் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் ஸ்போம் பேங்க்லேருந்து வாங்கியிருக்கா. அதுவும் அவள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல். மினிஸ்டர் துரசிங்கம் அவரோட பையனுக்கு வாரிசு வேணுங்கிறத விட தான் அரசியலுக்கு வாரிசு வேணும்னு நினைக்கிற ஒரு ஆள். ஆனால் அவர் பையனால் முடியலன்றதுனால சொந்த மருமகன் கூட பார்க்காம அவனோட உயிரணுக்களையே. தப்பு யார்கிட்ட இருக்கு? மற்றவங்க பணத்துக்காக தப்பு பண்ணும்போது தட்டி கேட்க சொல்றியா? கேட்குறோம், பணமாக கேட்குறோம். ஹலோ, உண்மையை கேட்ட ஃபாதரையும் உண்மையை சொன்ன ஜெசிகாவையும் இல்லாமல் பண்ணோம். மினிஸ்டர் ஒத்து வராதனால அவன் மருமக வித்யா கிட்ட உண்மையை சொன்னோம். அவன் என்ன பண்ணுவா? சூசைட் பண்ணிக்கிட்டா. டாக்டர், ஜெசிகா, மினிஸ்டர், இப்படி இவங்கெல்லாம் தப்பு பண்ணது இருக்கட்டும். ஏன் நீ என்னடா தப்பு பண்ணாங்க? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ அபினியா. ஆமாம், நீங்கள்? நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் நீ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஹலோ, நீங்கள் யார் என்னன்னு தெரிஞ்சுக்காம உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹலோ, உனக்கு என்ன வேணும்? கோவப்படுறதுனால எந்த அர்த்தமும் கிடையாது. இன்னும் 3 மாசத்துல வளகாப்பு, 6 மாசத்துல பிரசவம்னு இருக்கிற நீ இப்படி கோவப்பட்டா எப்படி? இதுக்கே கோவப்பட்டா? உனக்கு தெரியாது, இன்னொரு விஷயத்த சொல்ற கேட்டுக்கோ. உன் வயிற்றுல வளருது உன்னோட குழந்தையவனா இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அது உன் புருஷனோட குழந்தை கிடையாது. டாக்டர் துளசி, வரம் ஹாஸ்பிட்டல், செயற்கை கருத்தரிப்பு. உனக்கும் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். போய் சொன்ன டாக்டர்கிட்ட போய் கேட்டுப்பார், எது உண்மைன்னு தெரியும். உன் வயிற்றில் வளர்றது உன் புருஷனோடது கிடையாது. நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை உன்ன மாதிரியே இருந்தாலும் சத்தியமாக உன் புருஷன் மாதிரி இருக்காது. அப்பா மாதிரி கண்ணு, அப்பா மாதிரி மூக்கு, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு எந்த அடையாளமும் இருக்காது. டாக்டர், என்னாச்சு சொல்லுமா? என் வயித்துல வளருது எங்க குழந்தை தானே. இதுல என்ன டவுட்? உன் குழந்தை தான். அதில்ல டாக்டர், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் பிறக்க போற குழந்தை தானே. கேக்குறேன்ல, சொல்லுங்க டாக்டர்.
ப்ளீஸ், இது என் ஹஸ்பண்ட்னால மட்டும் பிறக்க போற குழந்தை தானே? இல்ல, உன் வயத்துல வளர்றது உன் ஹஸ்பண்டோட உயிரணுக்களால உருவானது இல்ல. ஸ்பெர்ம் பேங்க்ல இருந்து எடுக்கப்பட்ட வேற ஒருத்தரோட உயிரணுக்கள். ஏன்னா உன் ஹஸ்பண்டோட உயிரணுக்கள் மூலமா எந்த ஒரு விதத்திலையும் குழந்தை உருவாக்கி தர முடியாது. அப்புறம் ஏன் டாக்டர் இப்படி போய் சொன்னீங்க? சொல்லியிருந்தேன்னா இன்னொருத்தரோட உயிரணுக்கள் மூலமா ட்ரீட்மெண்ட் எடுக்க சரின்னு சொல்லியிருப்பீங்களா? உன் ஃபேமிலிக்கு தெரியாம பண்ணாலும் உன் ஹஸ்பண்ட் ஒத்துப்பாரா? அப்படி பண்ணணும்னு என்ன அவசியம் டாக்டர்? இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல குழந்தை இல்லாம வருஷம் ஆக ஆக ஒரு பொண்ணையும் அவ ஹஸ்பண்டையும் இந்த சொசைட்டி எப்படி பாக்குறாங்கன்னு ஒரு டாக்டரா நல்லா பார்த்தவ. அத நீயும் படக்கூடாதுன்னு தான் ஒரு அம்மாவா ஃபீல் பண்ண. இப்ப சொல்லு, நான் செஞ்சது தப்பா? அப்படி தப்புன்னு நீ ஃபீல் பண்ணா என் மேல என்ன ஆக்ஷன் வேணா எடு. இங்க பாரு, உனக்காக இல்லாட்டியும் சொசைட்டில உன் ஹஸ்பண்ட்காவது இத பண்ணிதான் ஆகணும். உனக்கு இப்ப என்ன வேணும்? உன் புருஷன் உன் ஃபேமிலியெல்லாம் உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைய தான் அவங்க வம்சம் வாரிசுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு டீல் வேணாம். அதுக்கு வேலை 50 லட்சம் வித் நோ டிடிஎஸ். அவ்வளோ பணம் இப்போ என்கிட்ட இல்லையே. உன்கிட்ட உன் புருஷன்கிட்ட வேணா இல்லாமல் இருக்கலாம். உங்கள் அப்பா பெரிய ஆளாக இல்லாட்டியும் இப்போ கேஸ் ஜெயிச்சதில் ரொம்ப பெரிய ஆள். 4 கோடி சொத்து வந்திருக்கு. அதில் ஜஸ்ட் 12.5% சொந்த பொண்ணு கேட்டால் கொடுக்க மாட்டாரான்னு புருஷனுக்கும் போலீஸ்க்கும் சொல்லணும்னு நினச்ச. ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிவிலையும் பேப்பர்லையும் பார்த்துருப்பல்ல. உண்மையை சொன்ன ஜெசிகாவும் அதை தெரிஞ்சுக்கிட்ட சர்ச் ஃபாதரும் செத்த மாதிரி தான் உன் முடிவும் புருஷன் முடிவும். அது மட்டும் இல்லை, உன் மொத்த சந்தோஷமும் போயிடும். இப்போல்லாம் ஆஃபீஸில் ஒழுங்காக வேலையே செய்ய முடியல என்னால். பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், பொண்ணு பிறந்தா என்ன பேர் அப்படின்னு லிஸ்ட் போட்டு யோசிக்கிறதுக்கே டைம் சரியா இருக்கு. உங்களுக்கு என்ன ஆசை? பையனா பொண்ணா? இத்தனை வருஷம் கழிச்சு நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் தானே. சரி, பிறக்க போறது பையனா பொண்ணா என்ன பேரு இதெல்லாம் விட்டுரு. குழந்தையோட இனிஷியல் என்ன சொல்லு பார்க்கலாம். இல்ல, AS. A for Arvind, S for Shri Abhinaya. குழந்தைங்கிறது அப்பான்னு ஒருத்தர் மட்டும் சொந்தம் கொண்டாடுற விஷயமா என்ன? எல்லா வலியும் தாங்கிட்டு அப்பான்ற அடையாளத்தை கொடுக்குற உனக்கு நான் அந்த மரியாதை உரிமை கொடுக்கணும்ல. என்ன அபி, திடீர்னு வந்திருக்க? ஸ்கேனிங் கூட அடுத்த வாரத்துல தானே சொல்லியிருந்தேன். ஐ ஹோப் யூ கம்ப்ளீட்லி கிளியர் அண்ட் ஆல் ரைட் நவ். நான் ஒன்று சொன்னா செய்வீங்களா டாக்டர்? சொல்லுமா, அதுக்காக தானே நான் இருக்கேன். எனக்கு அபார்ஷன் பண்ணிருக்கு டாக்டர். என்ன சொல்ற? ஆமா டாக்டர், என் வயித்துல வளர்ற கருவை கழிச்சிடுங்க. இதுவும் குழந்தை இல்ல, இது என் குழந்தை இல்ல. என் வயித்துல குழந்தைன்னு ஒண்ணு வளர்ந்தா அது என் புருஷனோட தான் மட்டும்தான் இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு அம்மான்ற ஸ்தானம் தான் முக்கியம்னு நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அம்மா நான் போதுமா? அவருக்கு நான் சுத்தமா இருக்க வேண்டாம்? என் ஹஸ்பண்ட்க்கு நான் உண்மையா இருக்கணும். எனக்கு அது போதும் டாக்டர். உனக்கு ஒரு வாரிசு, உன் ஃபேமிலிக்கு வம்சமே இல்லாம போயிடும். போதும் டாக்டர். எத்தனை தடவை எத்தனை பேர்கிட்ட இதே சொல்லுவீங்க? குழந்தை மட்டும்தான் முக்கியமா? எனக்கு குழந்தை இல்லைன்னா அவர் என்னை எப்படி பார்த்துப்பாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அவரை இன்னும் நல்லா பார்த்துப்பேன். உன் ஹஸ்பண்டோட பெர்மிஷனோட தான் அபார்ஷன் பண்ண முடியும். நான்
யாரோட பெர்மிஷன் கேட்டு எனக்கு இப்படி பண்ணீங்க? அவர்கிட்ட என்ன சொல்வீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இது வேண்டாம். உங்களை நீங்க காப்பாத்திக்கணும்னா நான் சொல்றது செய்யுங்க. இவ்வளவு நாள் பிரசவ வலிக்காக ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த வலி என்னால தாங்க முடியல. அரவிந்த் இருக்காரா? அவர் இப்பதான் ஃபேக்டரிக்கு போனாரு. நீங்க? என் பேர் குணா. நான் அவரோட காலேஜ் கிளாஸ்மேட். இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு. அவர் எதுவும் சொல்லல. கொஞ்சம் இருங்க. சரி. ஏய், யார் இது? ஏய், எதுக்குள்ள வரீங்க? Don't shout. என் வாய்ஸை கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல. அதான் நீ டீலை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டியே. அதனால தான் மொத்தமாக முடிச்சிடலான்னு கிளம்பி வந்துட்டோம். எப்போ எந்த செகண்ட்ல இந்த குழந்தைய நீ வேணான்னு சொன்னியோ அப்போவே தெரிஞ்சு போச்சு. எப்போ வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் எங்களை காட்டி கொடுக்க போறேன்னு. தப்பு பண்ற நீ. ஆமா, தப்பு பண்ணிட்டேன். அவர்கிட்டயும் வெற்றிக்கிட்டயும் சொல்லாம விட்டுட்டேன். தெரியாமையா இவ்வளவு பண்ணுவோம்? அதுவும் ஒரு த்ரில் தான். இமோஷனலா நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஜான், அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நீ தான் சொல்லணும். ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. சரி. அப்ப எங்க பாரு, நம்ம டீலை வேணா கேன்சல் பண்ணிக்கலாம். நீ எனக்கு பணம் எதுவும் தர வேணாம். ஆனா உன் வயிற்றுல வர குழந்தைய நீ ஒன்றும் பண்ணக்கூடாது. பிறக்க போற குழந்தைக்கு வேணா அவன் புருஷன் அப்பாவா இல்லாம இருக்கலாம். ஆனா நீ தானே அம்மா. கடைசி வரைக்கும் நீ, உன் புருஷன், உன் குழந்தை எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு போங்க. கௌரவ், பாரு, ஒத்து வரல, நான் முடிச்சிரு. இப்ப சொல்லு, குழந்தை வேணுமா வேணாமா? என்ன சார் சுட்டுட்டீங்க? இவனுக்கு தான் சார் எல்லா விவரமும் தெரியும். இருந்த ஒரே எவிடன்ஸ் கொண்டுட்டீங்களே, என்ன பெரிய எவிடன்ஸ்? இப்படிதான் எவிடன்ஸ் சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கோம். இவனால ஒன்றும் ஆக போறதில்ல. சத்து தொலைட்டோம். சாரி சார். ஏயா சார், அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? துப்பாக்கியை பாதுகாப்பாக பார்த்துருக்கணும். நம்மளுடைய கேர்லெஸ். அவன் எடுத்து நம்மளை சுட ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேலை சார், அவனை சுட்டு நம்மளையெல்லாம் காப்பாற்றிட்டார். தேங்க்யூ சார். சார், ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆயிடுச்சா? ஆமாம் சார். முட்டா சொல்கிறான்பா. டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தா அப்படியே வாங்கிட்டு வந்துருவியா? அது சார்ஜ் ஆயிருக்கா, பேட்டரி இருக்கா, கண்டிஷனில் இருக்கா, செக்அப் பண்ணி வாங்கிட்டு வர மாட்டியா? அது சர்வீஸுக்கு போக முடியாதியா? வாங்கிட்டு வந்து தாலியா இருக்கிறேன். இப்ப பாதி மட்டும்தான் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அவன் பேசுற வரைக்கும் தான். அவன் சுட்டது ரெக்கார்ட் ஆயிருக்காரு. சாரி சார். யூஸ்லெஸ் ஃபெலோஸ். ஐ அம் எக்ஸிட். சார், வரம் ஹாஸ்பிட்டலில் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணிக்கிட்ட மொத்த கப்பல்ஸோட டீட்டெயில்ஸ் இந்த சிஸ்டம்ல இருக்கு சார். அந்த ஹாஸ்பிட்டலோட ஒரிஜினல் சாஃப்ட்வேர் தானே? எஸ் சார். சார், அது மட்டும் இல்லாமல் சிட்டியில் இருக்கிற எல்லா ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸோட சாஃப்ட்வேர்ஸை ஹேக் பண்ணி எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார்.
சொல்லுங்க டாக்டர். மிஸ்டர் வெற்றி, நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் விஷயமா கேட்டு இந்த ரிப்போர்ட் கிடச்சிருச்சு. இறந்து போன 3 பேரோட வயிற்றுல இருந்த கருவுக்கு காரணமான அந்த மேல் டிஎன்ஏ அவங்க ஹஸ்பண்டோடது கிடையாது. தெரியும் டாக்டர். அண்ட் ஒன் மோர் ஷாக்கிங் நியூஸ், இறந்து போன அந்த 3 பேரோட கரு உருவாக காரணமாக இருந்த அந்த மேல் டிஎன்ஏ ஒரே ஒருத்தரோட தான். லீகலாக இது சரினாலும் 3 பேரை இறந்துருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டரையோ இல்லை உயிரணுக்களை கொடுத்த அந்த ஸ்பெர்ம் பேங்க்கையோ கேட்டால் யார் என்னங்கிற டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். பேர் என்ன சொன்ன? ஜான் மேத்யூ சார். உன் ஒய்ஃப் பேரை கேட்டேன். சுஜிதா சார். ஷீ இஸ் அ டாக்டர். ஒய்ஃப் டாக்டர், நீ மெடிக்கல் ரெப். அப்போ லவ் மேரேஜ்னு சொல்லு. ஆமாம் சார். எப்போ இருந்து காணுன்னு சொன்னேன்? 2 நாளாக சார். முதல்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சார் ப்ளீஸ் சார், அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க சார். எஸ், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். ஒரு டாக்டரா எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சு தெரியாம நான் பண்ணியிருக்கேன். நானே பண்ணாம இருக்க முடியுமா? சுஜி மூலியமா குழந்தை பெற்றுக்கணும். அவ என்ன அப்பான்னு கூப்பிடணும். உன்ன மாதிரி என் குழந்தையும் இருக்கணும்னு என்ன தலையெழுத்தா? பிறக்க போகிற குழந்தையாவது எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கணுமோ நான் அப்படி பெற்றுக்கிறேன். புரியுதா? புருஷன், ஃபேமிலி, குழந்தைன்னு உங்களுக்குலாம் அடிமையாக இருக்கணுமா என்ன? குழந்தை பெற்றுக்கிறதுக்கு புருஷனும் தேவையில்லை, இன்னொருத்தனோட படுக்கணும்னு அவசியமும் இல்லை. யாரோ ஒருத்தனோட வெறும் 23 குரோமோசோம்ஸ் போதும். இல்லை சுஜி, இது வேணாம். எனக்கு நம்ம குழந்தை வேணும். முடியாது. அப்பா டைவர்ஸ் பண்ணு, இல்லை பேருக்கு வேணா நீ அப்பாவா இருந்துக்கோ. நான் அப்பாவை கூடாதுன்னு டிசைட் பண்றதுக்கு நீ யாரடி? திருட்டும். நான் சொன்னல, எல்லாருக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் பணம் தானே. உனக்கு எனக்கு யாராக இருந்தாலும். ஹலோ, I want to be a father. The vision is now clear. வரம் ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக ஃபர்டிலிட்டி மெடிசன் சப்ளை பண்ணுற மெடிக்கல் ரெப்ஸ் யார் யாருன்னு எனக்கு தெரியணும். ஓகே சார். ரவி சார், 2009 கிறிஸ்மஸ்க்கு மொதல் நாள், அதாவது December 24th, R6 போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஒய்ஃபை காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஜான் மேத்யூன்ற ஒருத்தனோட அட்ரஸும் அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். கெட் இட்? சார். சார் நீங்கள்? வரம் ஹாஸ்பிட்டல், டாக்டர் துளசி. யூஎஸில் குழந்தை பெற்றுக்க முடியாதவங்களுக்கு இன்னொருத்தோட உயிரணுக்கள் மூலியமாக எவ்வளோ பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே தான் என் குழந்தை என் வம்சம் சொல்லிட்டு திரியிறாங்க. இல்லை ஊறி போன சென்டிமெண்டல் இடியட்ஸ். இன்னொருத்தருதுன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா? 100 பேரில் 10 பேர் தான் ஒத்துப்பாங்க. 10 பேருக்கு பண்ணால் பிஸ்னஸ் இல்லை, 100 பேருக்கு பண்ணாதான் பிஸ்னஸ். ஆணோட 23 குரோமோசோம் அணுக்கள் பெண்ணோட 23 குரோமோசோம் அணுக்களோட சேரும் போது தான் கரு உண்டாகும். அந்த 23 ஆண் குரோமோசோம் அணுக்கள் யாரோடதுன்னு டிசைட் பண்றாங்க நாங்க. We are the gods and it's Operation 23 and that's our business. இத்தனை வருஷமா எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கோம். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. இப்போ ஒன்னால 3 கிளையன்ட்ஸ் இறந்து போயிருக்காங்க. ப்ரூஃப் இருக்கா? Send him in. Sir? இவன் ஸ்பெர்ம் பேங்க் அசிஸ்டன்ட். உனக்கு தெரிஞ்சிருக்குமே. பேஷண்ட்டுக்கு தெரியாம 23 ஃப்ரோசன் ஸ்டோரேஜில் இல்லீகலாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த உயிரணுக்களுக்கு பதிலாக உன்னோட உயிரணுக்களை மாற்றி வச்சு அவங்கள நீ பிளாக்மெயில் பண்ணியிருக்கிற. இவன் மூலமா கிளையண்ட்ஸோட டேட்டா எல்லாம் எடுத்திருக்கேன். எங்களுக்கே தெரியாம பேஷண்ட்ஸ் இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியிருக்கேன். நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ஒயிட் காலர் கிரைம். உன்னால எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து மாட்டி விட்டுறாத. முடியாதுன்னா? மெடிக்கலில் எவ்வளோ எக்ஸ்கியூசஸ் இருக்கு. அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு எங்களுக்கு தெரியும். நீ பண்றது ஒயிட் காலர் கிரைம்னா நான் இப்போ பண்ண போறது ரெட் காலர் கிரைம்.
டாக்டர் துளசி ராமகிருஷ்ணன் அர்ஜென்ட்டாக பார்க்கணும். மேடம் டீன் கூட மீட்டிங்ல இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். தேங்க்யூ. நீங்கள் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ட்ரீட்மெண்ட்டில் இல்லீகலாக சில டாக்டர்ஸ் பண்ணுற கேசஸ்க்கு கொடுக்குற கோடு தான் 23. அதை எமோஷனலாக மிஸ்யூஸ் பண்ணி பணம் கொடுங்கிறது தான் இந்த பிளாக்மெயில் டீம். மணி 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 மேக்ஸ் இட் ஆல். அதெல்லாம் சரி அபிநயா, ஐ மீன் உங்கள் அண்ணி பிளாக்மெயிலால் கொலை செய்யப்பட்டாங்க தானே? இல்லை, இந்த சொசைட்டி குத்தி காட்டி எப்படியாவது ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா போதும்னு நினைக்கிற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மென்டாலிட்டியை தப்பாக பயன்படுத்திக்கிட்டவங்கள மாதிரி சில டாக்டர்ஸால தான் எங்கள் அண்ணி மிஸ்ஸஸ் அபிநயா இறந்ததுக்கு காரணம். சாரி சார். மெடிக்கல் சயின்ஸோட வளர்ச்சியை உங்கள் இஷ்டத்துக்கு தப்பாக பேசாதீங்க. எது மெடிக்கல் சயின்ஸ்? பிறக்க போகிற குழந்தைய ஸ்கேனிங்கில் ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறது மெடிக்கல் சயின்ஸ்னா, அது பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பிஞ்சிலேயே கொலை பண்ணுறது வளர்ச்சியா? நோ, இட்ஸ் அ மெடிக்கல் கிரைம். பிறக்க போகிற சிசுவால் அம்மாவோட உயிருக்கு ஆபத்துனா அதை அபார்ஷன் பண்ணுறது மெடிக்கல் சயின்ஸ். ஆனால் லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டு அதை சொசைட்டிக்காக பயந்து அபார்ஷன் பண்ணுறது வளர்ச்சியா? இட்ஸ் அ மெடிக்கல் கிரைம். அதே மாதிரி தான் இதுவும். குழந்தை வேணும்னு டெஸ்ட் டியூப் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி மெத்தட்ஸில் லீகலாக குழந்தை பெற்றுக்கிறது மெடிக்கல் சயின்ஸ். பட் திஸ் இஸ் மெடிக்கல் கிரைம். டாக்டர்ஸ் உண்மையிலேயே எல்லாரும் கடவுளை தான் நம்புகிறோம். ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றுறதுனால, உயிரை எடுக்கிறதுனால இல்லை. இல்லீகலாக தப்பு பண்ணுற டாக்டர்ஸ் யார் யாருன்னு நமக்கு தெரியணும்னா பேஷண்ட்ஸை பிளாக்மெயில் பண்ணுற மொத்த டீமையும் நம்ம பிடிக்கணும். அதுக்கான லீட்ஸ் அண்ட் எவிடன்ஸ் இதுதான். இவங்க 4 பேருமே ஆஃபன்ஸ். ஒன்றா ஒரே ஹோமில் வளர்ந்தது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இவங்க சேர்ந்து தான் இருக்காங்க. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க இந்த 4 பேர் தான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன வெற்றி, நீ எடுத்துக்கிட்ட கேஸ் முடிய போகுதுன்னு சந்தோஷமா? என் பக்கத்தில் வந்துட்ட போல. பிடிக்கக்கூடாதுன்னு ஓட வேண்டியதானடா ஜான் மேத்யூ. என்ன பிடிக்கணும்னு நினைக்காத. நீ ஒய்ஃபை தொலைச்சிட்டு தேடினவன் தானடா. உன் கூட இருக்க முடியாமல் தான் போய் சேர்ந்துட்டா அவன். ஒய்ஃபை தொலைச்சவன் இல்லை வெற்றி, ஒய்ஃபை தொலைச்சி கட்டவன். ஏய், எங்கே இருக்க? டாக்டரை தேடி வந்த, இப்போ என்ன தேடி வர? ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற உன் ஒய்ஃபை பார்த்தியா? அதான் உன் உட்பி தென்றல். டேய், என்ன சொல்கிற? என்ன பிடிக்கிறேன்னு அவ்வளோ விட்டுறாத. கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கிறான்னு சொல்கிறேன். எங்கடா அவ? எங்க இருக்கா? 23. Shit. தென்றல்!
Hey, take it easy, man. Botulinum toxin. Slow and painless. Attacks your respiratory system, causing paralysis and eventually death. Pulse korea. It's lights out, Vetri. I'm just not medically trained, Vetri, but also physically. I should have killed you when I had a chance, Vetri. எப்போ வரும் ஹாஸ்பிட்டலில் முதல்ல ஒன்னியை பார்த்தனோ அப்போ டிசைட் பண்ணிட்டேன். அவள் வயிற்றில் வளர வேண்டிய குழந்தைக்கு நான் தான் அப்பாவாக இருக்கணும்னு. ஃப்ரெண்ட்ஸுக்கு தாண்டா பணம் எல்லாம். For me it's an emotional attachment. Yes. திடீர்னு அபார்ஷன் பண்ண முடிவு பண்ணிட்டா just like that. அவ யாரா என் குழந்தைய கொல்றதுக்கு? That's why I bloody killed her. எல்லா கிரிமினல்ஸும் அவனுங்களுக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருப்பானுங்க. அதுக்காக அவனுங்க செய்யறதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. அம்மாண்ட ஸ்தானத்துல தான் ஒரு பொண்ணு முழுமை அடையறான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உலகத்துல எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க. அவங்களோட குறைய பூர்த்தி செய்யற ஒரு மருத்துவ வளர்ச்சியை இந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு யோசிக்கும் போது தான் ரொம்ப கவலையா இருக்கு. குழந்தை இல்லாமல் இருக்கிற எத்தனையோ பேரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அப்பா அம்மாவே இல்லாமல் எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா?